ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜூன் வந்துருச்சு. நம்ம பிள்ளைங்களை பிஸியாக லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி விடுவோம். அண்ட் இந்த அகாடமிக் இயர் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸோட நான் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போடுறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக செஞ்சிடபடி ஈஸியான பிள்ளைங்களுக்கு ஃபேவரட்டான ரெசிபி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். என்னன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா தான். ஆல்ரெடி இந்த ரெசிபியை நான் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக கீழே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஒயிட் சாஸ் ரெசிபி வந்து இன்னைக்கு நான் ஃபுசிலி பாஸ்தா வச்சு பண்ணியிருக்கேன். அதுவும் ட்ரை கலர் ஃபுசிலி, கொஞ்சம் வந்து என்கரேஜிங்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபுசிலி பாஸ்தா சைடில் ரெடி ஆகிட்டு இருக்க முடியல. நேற்று நைட்டே நான் சுண்டல் வந்து கருப்பு கொண்டக்கடலை வந்து நான் சோக் பண்ணி வச்சுட்டேன். அதை காலையில் வச்சோடனே நல்லா விசில் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு இறக்கிட்டோம்னா நம்மளுடைய ஸ்நாக்ஸும் அந்த பிள்ளைங்களுக்கு இல்லாச்சுன்னா லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் பேக் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பிள்ளைங்களுக்கு வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தாவோட இந்த கருப்பு கொண்ட கடலையும் நான் வச்சுட்டு அதை லஞ்சுக்கு வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக அவங்களுடைய நாள் இருக்கிறதுக்காக 2 ஃப்ரூட்ஸ் இன்னைக்கு வச்சுருந்தேன். ட்ராகன் ஃப்ரூட்டும் அண்ட் மேங்கோவும் வச்சுருந்தேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்ன அனுப்புனேன்னு நாளைக்கு பார்க்கலாம்.